ஹலோ மக்களே, இன்னையோட நடவு நட்டு கிட்டத்தட்ட ஒரு 56 நாள் ஆகுது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நடவு நட்டது. இது எல்லாமே இலை நாற்று தான் நட்டேன். வெயில் கழனி மழையிலலாம் அடிப்படலை. ஆனால் பூச்சி தாக்குதல் பயங்கர ஹெவியாக இருந்து ஒரு மருந்து ஒன்று கொடுத்தேன். அப்புறம் உரம் போட்டேன். அப்படி இருந்தும் அதுக்கப்புறமா ஒரு 5 நாள் கழித்து ஃபுல்லாக புயல் ஒன்று வந்து போச்சு. பெஞ்சல் புயல் ஒன்று வந்து பயங்கர அடித்து மறுபடியும் அந்த பூச்சி எல்லாமே மறுபடியும் தென்படுது. அடித்த புயலில் இந்த நுனி எல்லாமே கருகிடுச்சு. நுனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா நுனியுமே அப்படியே கறி போயிட்டுருக்கு. அது பிரச்சனை கிடையாது. பூச்சி மறுபடியும் இறங்கிருக்குது. இப்போ தான் இலைங்களெல்லாம் மடக்கி விட ஆரம்பிச்சிருக்குது. இதை பாருங்க, இந்த இலையெல்லாம் மடக்கி விட ஆரம்பிச்சிருக்குது. மறுபடியும் பூச்சி தெரிகிற மாதிரி இருக்குது. இலை சுருட்டு புழு தான். கொத்து பூச்சிக்கு மருந்து கொடுத்தாச்சு. ஆனாலும் மறுபடியும் கொஞ்சம் கொடுக்கணும். இன்னொரு ரவுண்டு இப்போ ஒன்று கொடுத்துட்டு அம்மோனியம் சல்ஃபேட்டு ஒரு அரை மூட்டையும் கூட பொட்டாஷ் ஒரு 15 கிலோ கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ பார்ப்போம். ஃபீல்டோட கண்டிஷன் இது தான் இன்றைக்கி. இவங்க பக்கத்து கழனிக்காரங்க அந்த பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்கல. அவங்க இது பண்ணாததுனால நமக்கு பயங்கரமாகிடுச்சு. போன வாட்டியே நான் கொடுத்தது கம்மி அளவில் கொடுத்தேன். மருந்து கம்மி அளவில் கொடுத்துருந்ததுனால அழகாக நம்ம கழனியில் பாருங்கள், செலந்தி பைய ஜம்முன்னு ரூம் கட்டி கூண்டு கட்டி அழகாக வர பூச்சிங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாப்புல. இந்த மாட்டின்னு இருக்கு பாருங்கள், குட்டி குட்டி பூச்சிலாம். அதே மாதிரி இங்கேயும் கூண்டு கட்டி கொடுக்குற மருந்து நம்ம கம்மி ரேஞ்சில் கொடுத்தா நன்மை செய்கிற பூச்சிங்களும் இருக்கும், மற்ற பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் 55ஆவது நாள் பயிரோட கண்டிஷனு. பரவாயில்ல, அப்படி இப்படின்னு ஏதோ கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ வேலை செஞ்சால் தான் நம்ம அறக்க முடியும். ஏதாச்சும் 10 ரூபா கையில் நிற்கும். இதுவும் செய்யலைன்னா ஒன்றுமே நிற்காது. பார்க்குறதுக்கு நெசன்னு நிறைய வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணால் தான் பயிர் நம்ம காசு பார்க்க முடியும். அப்படி இருந்தும் ஒரு புயல் ஒன்று அடிச்சுதுன்னா, இப்போ வந்தால் மாதிரி இன்னொரு புயல் 17ஆம் தேதி வரும்ன்றான்னு சொல்லியிருக்கிறாங்க, டிசம்பர் 17. ஸோ பாருங்கள், பக்கத்து ஃபீல்டு அவங்க பூச்சி மருந்து எதுவும் பண்ணல. அவங்க ஃபீல்டில் இந்த 2 மெதிக்கு மட்டும் பூச்சி பயங்கரமாக விழுந்துருக்குது. பூச்சி விழுந்துருக்குதுன்னு நான் சொல்கிறது இந்த மடங்கி போயிருக்கு பாருங்கள். இந்த மடக்கி விடுறது எல்லாமே அதிகபட்சம் இந்த இலை சுருட்டு புழு செய்கிற வேலை. ஸோ இதுதான் இன்றைக்கி கண்டிஷனு. சிம்பு நல்லாவே வெடிச்சிருக்குது. என்ன வேணுமோ அது இருக்குது. 50-55 இருக்கும். அந்த அளவுக்கு வந்துச்சுனாலே போதும். அடுத்து மருந்து கொடுப்பேன். மருந்து கொடுக்கும்போது என்ன மருந்து கொடுக்குறேன், மருந்து கொடுக்குற அன்றைக்கே நான் லாஸ்ட் உரமும் போடுவேன். அந்த உரமும் என்ன போடுறேன்றதை அப்டேட் பண்ணுறேன். நன்றி.